எஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 30 டேஸ் ஃப்ரீ கோர்ஸில் இன்னைக்கு ஃபிசிக்ஸ் டே 2ல் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லைட் மிரர் அண்டு சவுண்டு, ஒளி கண்ணாடி மற்றும் ஒளியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியின் தன்மையும் அதனோட பண்புகள் பற்றியும் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், டைஃப்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன், கண் பார்வை குறைபாடுகள் மற்றும் திருத்தங்கள் பற்றி பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்டு, ஒலியின் பண்புகளையும் மனிதனால் கேட்கக்கூடிய ஒலியின் அளவு எவ்வளோன்றதை பற்றியும் ஒலியினோட பண்புகள் பற்றியும் எக்கோ, ரிவப்ரேஷன், சோனார் இதெல்லாம் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒலியின் தன்மையும் பண்புகளும். அதாவது லைட்டுன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, நமக்கு தெரியும். லைட்டுன்றது ஒரு ஆற்றல் இல்லையா? நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட் நம்ம சன்னுன்னு சொல்லுவோம். லைட் இருந்தால் தான் ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இட் எனேபிள்ஸ் த விஷன். இல்லை, லைட் இல்லை, ஒரு டார்க் ரூமில் பொருள் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ லைட் ட்ராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது கீழே இந்த 2 பிக்சர் இருக்குது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பையன் என்ன பண்ணுறான், கேண்டில்லேருந்து வர்ற லைட்டை ஒரு பைப் வச்சு பார்க்குறான். அந்த பைப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அடுத்த பிக்சர் பாருங்கள், கேண்டில்லேருந்து வரல லைட்டை இந்த பையன் ஒரு பைப் வச்சு பார்க்குறான். அந்த பைப் வந்து பெண்ட் ஆகியிருக்கு. அப்போது எந்த பிக்சரில், பிக்சர் ஏலையா பிக்சர் பிலையா அந்த பையனால் லைட்டை பார்க்க முடியும்? பிக்சர் ஏல தான் அந்த பைப் வழியாக, ஸ்ட்ரெயிட் பைப் வழியாக அந்த கேண்டில்லேருந்து வர்ற லைட்டை அந்த பையனால் பார்க்க முடியும். ஏன்? பிகாஸ் லைட் ட்ராவல்ஸ் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம சின்ன வயசில் படிச்சிருந்திருப்போம். ஓகேவா? இந்த மாதிரி லைட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிறது தான் ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் எவ்வளோனா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்ம சூரியன்கிட்ட இருந்து நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வரும் இல்லையா? சன் எக்ஸர்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தெரியும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் என்னென்ன வேவ்ஸ்லாம் இருக்கும்? ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இப்படி படிச்சிருந்திருப்போம். கதிர்வீச்சுகள், மைக்ரோ அலைகள், அகச்சிவப்பு கதிர்கள், புலப்படும் ஒளி, புற ஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சன் எக்ஸர்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இல்லையா? சன்கிட்ட இருந்து இந்த எல்லா ரேடியேஷனும் எமிட் ஆகும். இதில் இந்த விசிபிள் லைட் பார்த்தீங்களா? இந்த லைட்டு நம்மளை வந்து ரீச் ஆகிறதுக்கு எர்த்தில் நம்ம இருக்கோம் இல்லையா? எர்த்தில் இருந்து சன்னு 150 மில்லியன் கிலோமீட்டர் அவே இருக்குது. ஸோ இந்த சன்கிட்டேருந்து வர்ற லைட்டு எர்த்தை வந்து ரீச் ஆகிறதுக்கு 8 நிமிஷம் எடுத்துக்கும்னு சொல்லி நம்ம படிச்சிருந்திருப்போம். ஓகேவா? லைட் ஃப்ரம் த சன் டேக்ஸ் 8 மினிட்ஸ் டு ரீச் த எர்த்துன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அது எந்த ஸ்பீடில் வரும் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் தான் வரும். ஓகேவா? இது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், வேக்கமில், வெற்றிடத்தில். ஓகேவா? ஸ்பேஸில் ட்ராவல் ஆகி தானே எர்த்துக்கு வரணும். ஸோ அங்கே ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோன்னு கேட்டால் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அப்புறம் லைட்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், டைஃப்ராக்ஷன், இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஒளி என்பது பார்வை ஏற்படுத்தும் ஒரு ஆற்றலின் வடிவம்னு பார்த்தோம். ஒளி நேர்கோட்டில் பயணிக்கிறதுன்னு பார்த்தோம். இதனை நேர்கோட்டு பரவல் என்று அழைக்கின்றோம். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒளி பிரதிபலிப்பு, உட்புகல், விகித விலக்கம் மற்றும் விலகல் போன்ற நிகழ்வுகளை காட்டுகிறது. இதான் நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து முக்கியமாக ஒன்று பார்க்கணும். சன்கிட்ட இருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எக்ஸர்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ். அதாவது ரேடியோ வேவ்ஸ்னால் கதிர்வீச்சுகள், மைக்ரோவேவ்ஸ் மைக்ரோ அலைகள், அகச்சிவப்பு கதிர்கள், புலப்படும் ஒளி, புற ஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், இதெல்லாம் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இருக்கும். இதில் இந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு தான் அதிக அலைநீளம் இருக்கும். ஓகேவா? லாங்கஸ்ட் வேவ் லென்த் எதுக்கு இருக்கும்னாக்கா ரேடியோ வேவ்ஸ். அப்போ வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்போ வேவ் லென்த் அதிகம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி.
ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எனர்ஜி. ஸோ எனர்ஜி ரொம்ப கம்மி. எனர்ஜினா ஆற்றல், ஆற்றல் குறைந்த ஆற்றல். ஓகேவா? அப்போ ரேடியோ வேவ்ஸ்க்கு லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கும், அதிக அலைநீளம் இருக்கும், ஷார்ட்டஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஷார்ட்டஸ்ட் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? இதே காமா ரேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கும், லாங்கஸ்ட் ஃப்ரீக்வன்சி, லாங்கஸ்ட் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி, ஹை எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ். ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கிறதுனால தான் இதை கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எஃப்எம் ரேடியோ ப்ராட்காஸ்டிங்காக இருக்கட்டும், டெலிவிஷன் சிக்னல்ஸாக இருக்கட்டும், சேட்டிலைட் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், மொபைல் கம்யூனிகேஷன், வைஃபை அண்ட் ப்ளூடூத்து, இல்லை ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நேவிகேஷன் சிஸ்டம், அதுக்கு ரேடாருக்கு எல்லா இடத்துலையுமே இந்த ரேடியோ வேவ்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான வேவ் லென்த், இது லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும், ஈவன் வால்ஸ் பில்டிங்ஸ் எல்லாம் கூட பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகுன்றதுனால கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு இந்த ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இப்போ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரேடியோ வேவ்ஸ்க்கு தான் லாங்கஸ்ட் வேவ் லென்த்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட் காமா ரேஸ்க்கு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த், ரேடியோ வேவ்ஸ்க்கு ஷார்ட்டஸ்ட் ஃப்ரீக்வன்சி, காமா ரேஸ்க்கு லாங்கஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த மைக்ரோவேவ்ஸ் தெரியும். மைக்ரோவேவ் அவனில் ஃபுட் எப்படி குக் ஆகுது? மைக்ரோவேவ் ரேடியேஷன்னால. ஸோ மைக்ரோவேவ்ஸ் தெரியும். இன்ஃப்ராரெட் தெரியும்ல, எல்லா ஆப்ஜெக்டும் ஹீட் ரேஸை எமிட் பண்ணும், அதுதான் இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சன்கிட்டேருந்து ஹீட் நம்மளை வந்து ரீச் ஆகுது பார்த்தீங்களா? ரொம்ப வெயில் அடிக்குதா, வெளில போவாத, ரொம்ப அனலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் இன்ஃப்ராரெட். நெக்ஸ்ட் விசிபிள் லைட் அப்படின்னா ஆப்வியஸாக தெரியும், சன்கிட்டேருந்து நமக்கு விசிபிள் லைட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விசிபிள் லைட்டு தான் நம்ம லைட்டுன்ற டாப்பிக்கில் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த லைட் இருக்கிறதுனால ஒரு பொருளை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த லைட்டுன்றது ஒரு வகையான ஆற்றல் தான். அல்ட்ரா வயலட் தெரியும்ல, அல்ட்ரா வயலட் என்னது? ரொம்ப வெயிலாக இருக்குது, வெளியில் போகாத, கருத்துருவேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த டேன் ஆகிறதுக்கு காரணம், சன்பர்ன் வர்றதுக்கு காரணம், இது எல்லாமே அல்ட்ரா வயலட் ரே சன்கிட்டேருந்து எமிட் ஆகிறதுனால தான். அடுத்து எக்ஸ்ரேஸ் தெரியும், மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. காமா ரேஸும் மெடிக்கல் ஃபீல்டில், ரேடியோ தெரபிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இந்த ரேடியேஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த ரேடியேஷனோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எதுக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி, எதுக்கு கம்மியான ஃப்ரீக்வன்சின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எதுக்கு அதிகமான வேவ் லென்த், எதுக்கு கம்மியான வேவ் லென்த்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதில் இந்த விசிபிள் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இந்த விசிபிள் லைட்டை தான் நம்ம இப்போ படிச்சுட்டு வரோம். இந்த விசிபிள் லைட்டில் நமக்கு விப்ஜிஆர் கலர்ஸ் இருக்கும். விப்ஜிஆர் கலர்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஓகேவா? ஸோ இந்த விசிபிள் லைட்டை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். அதான் இந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரேடியோ வேவ்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள் ரேடியோ வேவ்ஸ். அதுக்கு வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள். வேவ் லென்த்னா ஒன்றும் கிடையாது, 2 கிரஸ்ட்டுக்கோ இல்லை 2 ட்ரஃபுக்கோ இடைப்பட்ட இடைவெளி தான் வேவ் லென்த். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது ரேடியோ வேவ்ஸ்க்கு. இதே காமா ரேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஆனால் ஃப்ரீக்வன்சி எங்கே அதிகமாக இருக்குது பாருங்கள். ஃப்ரீக்வன்சினாக்கா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள் இருக்குன்னு பார்க்கறது தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ காமா ரேஸ்க்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்குது, ரேடியோ வேவ்ஸ்க்கு கம்மியான ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது. ஸோ ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னாக்கா லாங்கஸ்ட் வேவ் லென்த், ஷார்ட்டஸ்ட் ஃப்ரீக்வன்சி, ஷார்ட்டஸ்ட் எனர்ஜி. காமா ரேஸ் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, ஹையஸ்ட் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பற்றி பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஷனாக ஒன்றும் கிடையாது, பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். எப்படி ஒரு ரப்பர் பாலை எடுத்துகிட்டு நம்ம ஒரு செவத்தில் விட்டு எரிஞ்சோன்னா அது அந்த செவரு மேலே பட்டுட்டு திருப்பி நம்மளை
நோக்கியே ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ஃப்ரம் த சர்ஃபேஸை தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லி சொல்கிறோம், பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லைட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே, ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலேயோ இல்லை ஏதோ ரஃப் சர்ஃபேஸ் மேலேயோ ஏதோ ஒரு சர்ஃபேஸ் மேலே பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் ரிஃப்ளெக்ஷன், ஒளியினோட பிரதிபலிப்பு. ஓகேவா? அதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டு எனக்கு எப்போ ஒரு கிளியரான ஷார்ப்பான இமேஜை கொடுக்கும் அப்படின்னா அது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? என்னென்ன கண்டிஷனா? ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். செகண்டு இன்சிடென்ட் ரே நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே லை இன் த சேம் லைன். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு லைட் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த லைட் வந்து என்ன பண்ணுது? மிரரை ஹிட் ஆகுது. ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டு வந்து மிரரை ஹிட் ஆகுது. ஓகேவா? மிரர்ன்றது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். அந்த மிரரை ஹிட் ஆகிட்டு என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இல்லையா? ஒரு சர்ஃபேஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ லைட் வருது பார்த்தீங்களா? அது இன்சிடென்ட் ரே. மிரர் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அது ரிஃப்ளெக்டட் ரே. இப்போது அந்த மிரருக்கு பர்பண்டிகுலராக நார்மலாக ஒரு லைன் நான் வரைஞ்சேன் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை தான் நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை நான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவேன். ஓகேவா? எப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆராக இருக்கோ, அப்புறம் 2வது கண்டிஷன் என்னது? இந்த இன்சிடென்ட் ரே, நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே இது 3ம் ஒரே பிளேனில் லை ஆகிருக்கோ, ஒரே பிளேனில் இருக்கோ, அப்போ தான் எனக்கு அந்த மிரர் ஒரு கிளியரான ஷார்ப்பான இமேஜஸை கொடுக்கும். அப்படி இல்லை, என்னோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னா, இன்சிடென்ட் லைட் வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அது கண்ணா பின்னான்னு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது அந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்காது. அதே மாதிரி இன்சிடென்ட் ரே, நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே எல்லாமே சேம் பிளேன்லேயே இருக்காது. ஏன்னா சர்ஃபேஸே ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ லைட் ரேஸ் வந்து கண்ணா பின்னால் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ எனக்கு மிரர் வந்து ஒரு பிளர்ரியான ஒரு அன்கிளியர் இமேஜை தான் கொடுக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, புதுசாக ஒரு கண்ணாடி உங்கள் வீட்டில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் அப்படியே கிளியர் கட்டாக ஷார்ப் இமேஜஸாக அப்படியே தெரியும். இதே உங்கள் பாட்டியோட பழைய பீரோவில் இருக்கிற கண்ணாடியை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உங்கள் ஃபேஸ் எப்படி தெரியும்? கொஞ்சம் பிளரியாக தெரியும். ஏன் அப்படின்னா, உங்கள் பாட்டி அந்த கண்ணாடியை போட்டு நல்லா துணியை வச்சு தேய்ச்சி சர்ஃபேஸ் எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் ஆக்கி வச்சுருந்துருக்கலாம். ஓகேவா? சர்ஃபேஸ் டேமேஜ் ஆகிருந்திருக்கும், ரஃப் சர்ஃபேஸாக இருந்திருக்கும், இல்லை அதில் டஸ்ட்டு டர்ட் எல்லாம் வந்து செட்டில் ஆகிருந்திருக்கும். ஸோ அதனோட சர்ஃபேஸ் ரொம்ப ரஃப்பாக இருந்திருக்கும். ஸோ அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரேஸ் நமக்கு எந்த இமேஜை தான் கொடுக்கும்? ஒரு பிளரியான அன்கிளியர் இமேஜஸை தான் கொடுக்கும். ஓகேவா? இப்போ ஒரு பிளேன் மிரர் எடுத்துக்கிட்டோன்னா அது எந்த மாதிரி இமேஜஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, விர்ச்சுவல், எரெக்ட், சேம் சைஸ்ட் இமேஜ், லேட்ரலி இன்வெர்ட்டட். விர்ச்சுவல்னா என்ன அப்படின்னா ஒரு பொய்யான பிம்பம். எரெக்ட்னா என்னன்னா அப்படியே நேரான பிம்பத்தை தான் உருவாக்கும். தலைகீழான பிம்பத்தெல்லாம் உருவாக்காது, நேரான பிம்பத்தை தான் உருவாக்கும். சேம் சைஸ்டு இமேஜ் அப்படின்னா, இப்போ நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தேன்னா நான் என்ன ஹைட்டில் இருக்கணும் அதே ஹைட்டில் தான் கண்ணாடியிலையும் தெரிவேன். அதுதான் சேம் சைஸ்டு இமேஜ். லேட்ரலி இன்வெர்ட்டட் அப்படின்னா என்னென்னா, இப்போ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் என்னோட லெஃப்ட் ஹேண்டை தூக்குறேன் அப்படின்னா எனக்கு கண்ணாடியில் ரைட் ஹேண்ட் தூக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்வாப்டு நடக்குது பார்த்தீங்களா? அதுதான் லேட்ரலி இன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, லேட்ரல் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிளேன் மிரர் உருவாக்கக்கூடிய இமேஜ் விர்ச்சுவல், பொய்யான பிம்பம், இரெக்ட், நேரான பிம்பம், சேம் சைஸ்டு இமேஜ், சேம் சைஸ்டு இமேஜ் அண்ட் லேட்ரலி இன்வெர்ட்டட்னா லெஃப்ட் ரைட் ஸ்வாப்டான இமேஜ் தான் உருவாக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இதுவரையும்? ஒளி ஒரு மேற்பரப்பில் மோதிய பிறகு மீண்டும் பாய்வதையே பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். விழும் கோணம் ஈக்குவல் டு பிரதிபலிப்பு கோணம், விழும் கதிர், சாதாரண கோடு மற்றும் பிரதிபலித்த கதிர் எல்லாமே ஒரே தளத்தில் இருக்கணும். இப்படி இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நமக்கு ஒரு கிளியர் அண்ட் ஷார்ப் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ
ஒரு தட்டையான கண்ணாடி பிளேன் மிரர் எந்தெந்த எப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்குது, பாவனை பிம்பத்தை உருவாக்குது. அந்த இமேஜ் நேராகவும் இரெக்ட் சம அளவிலானதும் சேம் சைஸ்டு இமேஜ் ஆனால் பக்க மாற்றிய பிம்பமாகவும் தோன்றும். லேட்ரலி இன்வெர்டட் இமேஜ் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம பார்த்தோம் ரிஃப்ளெக்ஷனில். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரிஃப்ராக்ஷன். ஸோ லைட்டு ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்குள்ளே என்டர் ஆகக்குள்ள பெண்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு லைட் வந்து ஏரில் தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஏன்னா ஏருன்றது ஒரு டென்சர் மீடியம். லைட் ட்ராவல் ஃபாஸ்டர் இன் ஏர். ஓகேவா? இதே அது வாட்டருக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா ஏரை கம்பேர் பண்ணக்குள்ள வாட்டர் வந்து டென்சர் மீடியம் இல்லையா? ஏர் வந்து லெஸ் டென்ஸ் மீடியம், அதை ரேரர் மீடியம்னு கூட சொல்லுவாங்க. வாட்டர்ன்றது வந்து டென்சர் மீடியம் இல்லையா? ஸோ ஒரு லைட்டு ஏரில் தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். இப்போது அது ஏர்லேருந்து வாட்டருக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட ஸ்பீடு ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அது பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லைட்டு ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்குள்ளே ட்ராவல் ஆகும்போது பெண்ட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அது எப்படி பெண்ட் ஆகுன்றது தான் ரெண்டாவது விஷயம். எப்படி அங்கே ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் எல்லாமே சேம் பிளேனில் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே இங்கே ரெண்டு கண்டிஷன் இருக்குது. லைட்டு ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு வரக்குள்ளே எப்படி பெண்ட் ஆகுது, இல்லை டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு வரக்குள்ளே எப்படி பெண்ட் ஆகுது. ஓகேவா? இதில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போது ரேரர் மீடியம்னு நான் சொல்கிறது ஏர், லெஸ் டென்ஸ் மீடியம். ஸோ ஒரு லைட்டு ரேரர் மீடியம்லேருந்து ஏரில் ட்ராவல் ஆகிட்டு வாட்டருக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டென்சர் மீடியம்குள்ளே வருது, வாட்டரோ இல்லை கிளாஸோ ஒரு டென்சர் மீடியம்குள்ளே வருது அப்படின்னா, நான் இந்த சர்ஃபேஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வருதுன்னா அதான் நார்மல் இல்லையா? லைட்டு கண்டிப்பாக பெண்ட் ஆகும்னு தெரியும். ஏன்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்குள்ளே லைட்டு வரும்போது லைட்டு பெண்ட் ஆகும்னு தெரியும். எப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். ஓகேவா? லைட்டு ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு, ஏர்லேருந்து கிளாஸுக்கோ வாட்டருக்கோ உள்ளே என்டர் ஆகும்போது என்னோட அந்த லைட்டு பெண்ட் ஆகும்னு தெரியும். எப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். இதே லைட்டு டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு வரும்போது, கிளாஸில் ட்ராவல் ஆகிட்டு ஏருக்கு வரும்போது கண்டிப்பாக பெண்ட் ஆகும். ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு லைட் என்டர் ஆச்சுன்னா லைட்டு கண்டிப்பாக பெண்ட் ஆகும். எப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னா அவே ஃப்ரம் த நார்மல் எனக்கு பெண்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. டுவர்ட்ஸ் நார்மல் இன் டென்சர் மீடியம், டென்சர் மீடியமில் டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகும். அவே இன் ரேரர் மீடியம், ரேரர் மீடியமில் அவே பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு சின்ன வயசில் நம்ம நிறையா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு கிளாஸ் ப்ரீக்கரில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு பென்சிலை போடுவோம். தண்ணி வழியாக நம்ம பார்த்தோன்னாக்கா அந்த பென்சில் புரோக்கன் ஆகிருக்க மாதிரி தெரியும், பெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் பேசிக்காக ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ஒளி விளக்கம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்குள் நுழையும் போது வழி திசையை மாற்றுவது உட்புகல் எனப்படும். அடர்ந்த ஊடகத்துக்குள் செல்லும்போது சாதாரண கோட்டுக்கு, அதான் நார்மல் இருக்கு, டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகும். சாதாரண கோடுன்றது நார்மல், நார்மலுக்கு டுவர்ட்ஸ் பெண்ட் ஆகும். இதே மிக குறைந்த ஊடகத்துக்குள் செல்லும் போது அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் தண்ணீரில் ஊற வைக்கப்பட்டுள்ள பென்சில் வளைந்தது போல தெரிவது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஸ்பர்ஷன் அண்ட் டைஃப்ராக்ஷன், அதாவது விகித பிரிவும் சிதறலும். டிஸ்பர்ஷன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஒயிட் கலர் லைட்டு 7 காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைட், 7 கலர் லைட்டாக ஸ்ப்ளிட் ஆகிறது தான் டிஸ்பர்ஷன். சின்ன வயசில் நம்மளை கேள்வி கேட்டிருப்பாங்க, சன் கிட்டே இருந்து வர லைட்டு ஒயிட் லைட்டாக எல்லோ லைட்டான்னு கேட்டிருப்பாங்க. நம்மலாம் எல்லோ லைட்டுன்னு சொல்லுவோம், ஏன்னா எல்லோ கலர் பெயிண்ட் தானே நம்ம பண்ணுவோம் சன்னுக்கு. ஸோ எல்லோ லைட்டுன்னு சொல்லியிருப்போம். எல்லோ லைட் கிடையாது, சன் கிட்டே இருந்து வர்றது ஒயிட் லைட். அந்த ஒயிட் லைட்டு 7 காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைட்டாக பிரியறதை தான் நம்ம ரெயின்போஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரெயின்போ எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும்? மழையும் பெஞ்சு வெயிலும் அடித்தாதான் நமக்கு ரெயின்போ ஃபார்ம் ஆகும். மழை பெஞ்சதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் அப்படியே சரௌண்டிங்ஸில் இருக்கும், ஏரில் இருக்கும். ஸோ அது மேலே சூரிய ஒளி படும்போது இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஒரு ப்ரிசமாக ஆக்ட் ஆகி அந்த ஒயிட் லைட் வந்து 7 காம்பனன்ட்ஸ் ஆஃப் 7 கலர்ஸ் ஆஃப் லைட்டை ஸ்ப்ளிட் ஆகும். அதுதான் நம்ம ரெயின்போன்னு பார்ப்போம். ஸோ சன்கிட்டேருந்து வர்ற லைட்டு ஒயிட் லைட்டு. ஓகேவா? ஸோ டிஸ்பர்ஷன்னா என்னன்னாக்கா ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டூ 7 காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைட். என்னென்ன 7 காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைட்டு? விப்ஜிஆர் கலர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஓகேவா? ஸோ
ஏர்ல இல்ல வேக்கம்ல எல்லா கலர் லைட்டும் ஒரே ஸ்பீடில் தான், நியர்லி ஒரே ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த லைட்டு ஒரு மீடியத்துக்குள்ளே என்ட்ரு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டென்சர் மீடியத்தில் கிளாஸோ வாட்டரோ பிளாஸ்டிக்கோ எதுலேயோ இந்த லைட்டு என்ட்ரு ஆச்சு அப்படின்னா அதனோட ஸ்பீடு வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும்னு பார்த்துருக்கோம். ரெட் கலர் லைட்டுக்கு தான் இருக்கிறதுலேயே அதிகமான வேவ் லென்த் இருக்கும்னு பார்த்துருக்கோம். ரெட் கலர் லைட்டுக்கு தான் லாங்கஸ்ட் வேவ் லென்த். அதனால தான் டிராஃபிக் சிக்னல் எல்லாம் ஸ்டாப்புக்கு ரெட் கலர் லைட் வைக்கிறாங்க. ஸோ லாங்கர் வேவ் லென்த் அதில் ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ தூரத்தில் வர்ற வெஹிக்கிள் கூட ஓகே சிக்னல் போட்டாங்கன்னு சொல்லிட்டு வெஹிக்கிளை ஸ்லோ டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ ரெட் கலர் லைட்டுக்கு தான் லாங்கஸ்ட் வேவ் லென்த், வயலட் கலர் லைட்டுக்கு தான் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். ஓகேவா? இந்த ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கிற வயலட் கலர் லைட்டு தான் அதிகமாக ஸ்லோ டவுன் ஆகிட்டு அதிகமாக பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் வயலட் கீழே வந்துடும். இந்த லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கிற ரெட் கலர் லைட்டு ஓரளவு தான் ஸ்லோ ஆகும். ஸோ அது லைட்டாக தான் பெண்ட் ஆகும். ஸோ அது எனக்கு மேலே வந்துடும். ஸோ அதனால தான் வயலட் கீழே தெரியுது, ரெட் வந்து மேலே தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கலர் லைட்டுக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஸ்பர்ஷன். பேசிக்காக ஒயிட் கலர் லைட்டு ஸ்பிளிட் இன்டூ 7 காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைட் பேர் தான் டிஸ்பர்ஷன். நெக்ஸ்ட்டு டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷனாக ஒன்றும் கிடையாது. இப்போது 2 ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில். அது 2 ரூமுக்கு நடுவில் ஒரு கதவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரூமில் லைட்டை நிறுத்திட்டாங்க, ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது. இன்னொரு ரூமில் லைட் எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட் என்ன பண்ணும், அந்த டோரோட டாப்பில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் வழியாக பெண்ட் ஆகி பக்கத்து ரூமுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி பெண்டிங் ஆஃப் லைட் அட் எட்ஜஸ் தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டு பெண்ட் ஆகி பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் டைஃப்ராக்ஷன். ஸோ டிஸ்பர்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், டைஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு வெண்மை ஒளியை ஒரு ப்ரிசம் போன்ற ஒரு ஊடகத்து வழியாக நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அது விப்ஜிஆர் கலர் 7 காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைட்டாக பிரியும். இதுதான் வந்து விகித விலக்கம் டிஸ்பர்ஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விலகல். டைஃப்ராக்ஷனாக என்ன சொல்கிறாங்க, ஒளி ஒரு கூர்மையான விளிம்புகள் அல்லது சிறிய திறப்புகள் வழியாக செல்லும் போது அது வளைந்து பரவும் நிகழ்வுதான் டைஃப்ராக்ஷன், விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு எம்சிக்யூ இருக்கு. விச் ஃபெனாமினா காசஸ் எ ரெயின்போ? ரெயின்போ எப்படி உருவாகுது நமக்கு? டிஸ்பர்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ மிரருக்கு போகலாம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி ஸ்பெரிக்கல் மிரர்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கிற மிரரை தான் ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்லுவோம். பிளேன் மிரர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? பிளேன் சர்ஃபேஸ் வந்து இருந்துச்சு, அது எந்தெந்த மாதிரி பிம்பத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விர்ச்சுவல் இமேஜ், அதுக்கப்புறம் இரெக்டான இமேஜ், சேம் சைஸ்டு இமேஜ், லேட்ரலி இன்வெர்டட் இமேஜை உருவாக்குச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது பிளேன் மிரர். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர் எப்படி இருக்கும்? அதனோட சர்ஃபேஸ் கர்வ்டாக இருக்கும். ஒரு ஸ்பியரை எடுத்துக்கிட்டிங்க, அதை பாதியாக கட் பண்ணிங்கன்னா எப்படி நமக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் இந்த மிரர் இருக்கும். ஓகேவா? இதில் 2 டைப்ஸ் இருக்குது, கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், மிரர் வேற லென்ஸ் வேறன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மிரர் என்ன பண்ணும், லைட் ரேஸ் அந்த மிரர் மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த மிரர் லைட் ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதே லென்ஸ் என்ன பண்ணும், லைட் ரேஸ் அந்த லென்ஸ் மேலே பட்டுச்சுன்னா அந்த லென்ஸை ஊடுருவி லைட் ரேஸ் பாஸ் பண்ணி போகும். ஓகேவா? அந்த லென்ஸை ஊடுருவி போகும். ஓகேவா? ஸோ மிரர் வேற லென்ஸ் வேறன்றதுல கிளியராக இருக்கணும். ஸோ கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரரோட ஒர்க்கிங் இங்கே பார்த்துக்கோங்க என்ன பண்ணுதுன்னு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் லென்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக். ஓல்டு கொஷின் பேப்பரில் இதுலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரருக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா கூம்பு கண்ணாடின்னு சொல்லுவாங்க. கான்வெக்ஸ் மிரரை வளைவு கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கான்கேவ் மிரர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கும்? கர்வ் இன்வர்டு, உள்பக்கமாக வளைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த மிரர் இருக்கும். ஓகேவா? உள்பக்கமாக வளைஞ்சிருக்கும் கான்கேவ் மிரர். இப்போது லைட் ரேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. லைட் ரேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே பட்டு, கர்வ்டு சர்ஃபேஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரேஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட்லேயே குவியும்.
ஓகேவா? ஸோ இதுதான் கான்கேவ் மிரர்ல நடக்கும். லைட் ரேஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆயிடும். கன்வர்ஜ் ஆகி ஒரே பாயிண்ட்லேயே குவியும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த லைட் ரேஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட்லேயே குவியும். ஸோ இதுதான் கான்கேவ் மிரர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த கான்கேவ் மிரருக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் ரொம்ப என்லார்ஜ்டு இமேஜா தெரியும். இதே ஒரு ஆப்ஜெக்ட் இந்த கான்கேவ் மிரரை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ரியல் இமேஜே அந்த மிரர்ல தெரியும். ஸோ எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றத பொறுத்து இந்த கான்கேவ் மிரர் அந்த இமேஜை ஸ்மாலாவோ இல்லை சேம் சைஸ்டாவோ இல்லை என்லார்ஜ்டாவோ காமிக்கும். ஓகேவா? இதுதான் கான்கேவ் மிரரோட ஒர்க்கிங். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கனாக்கா காரோட ஹெட்லைட்டில் ஷேவிங் மிரர் மேக்கப் மிரராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷேவிங் மிரர் மேக்கப் மிரர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் கிட்டக்க அந்த கண்ணாடி பிடிச்சோன்னா அந்த மிரருக்கு நியர்பைல நம்ம ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது நம்மளோட ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த மிரரில் நம்மளோட ஃபேஸு ரொம்ப என்லார்ஜாக மேக்னிஃபைட் ஆகி தெரியும். ஓகேவா? ஸோ அதுதான் ஷேவிங் மிரர் இல்லை மேக்கப் மிரர்லாம். ஹெட்லைட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ காரோட ஹெட்லைட் எடுத்துக்கிட்டிங்க இல்லை ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபோக்கஸில் ஒரு லைட் சோர்ஸ் இருக்கும். இந்த லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் என்ன ஆகும், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மேலே போயிட்டு ஹிட் ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்டட் பீம் வந்து பேரலல் டு ஈச் அதராக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹெட்லைட்னாலேயோ ஒரு டார்ச்னாலேயோ ஒரு ஸ்ட்ராங் ஃபோக்கஸ்டு பீம் ஆஃப் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு. ஓகேவா? ஸோ ஹெட்லைட்லேயும் நமக்கு எதா யூஸ் பண்ணுறாங்க, கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஷேவிங் மிரர் மேக்கப் மிரர்லலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க, கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸ் மிரர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே இந்த குழிக்கரண்டி அந்த ஸ்பூனை அப்படியே திருப்புங்க, பேக் சைட் ஆஃப் த ஸ்பூன் எப்படி இருக்கும், வெளிப்புறமாக வளைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். வளைவு கண்ணாடி வெளிப்புறமாக வளைஞ்சிருக்கும். ஸோ இப்போ லைட் ரேஸ் வந்து அந்த மிரரோட சர்ஃபேஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறது எப்படி இருக்குனாக்கா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், டைவர்ஜ் ஆகும். லைட் ரேஸ் ரிஃப்ளெக்டட் லைட் ரேஸ் வந்து டைவர்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெஹிக்கலோட ரியர் வியூ மிரர், காரோட சைடு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் ஏடிஎம் கிட்டேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு காரிடர்ஸ்லேயோ சரௌண்டிங்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க. இதை பார்த்துருந்துருக்கலாம். ரெண்டுத்துலேயுமே என்ன தெரியும், ஒரு வைடர் ஃபீல்டு வியூ தெரியும் இல்லையா? ஸோ ஒரு வைடர் ஃபீல்டு வியூ இந்த மிரரில் கேப்சர் ஆகிடும். ஓகேவா? பேசிக்காக சரௌண்டிங்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த கண்ணாடி. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய ஏரியாவை உள்ளடக்கி இந்த கண்ணாடியில் தெரியப்படுத்திடும். இதுதான் கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் மிரர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கான்கேவ் மிரர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கான்கேவ் மிரர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஹெட்லைட்டு ஷேவிங் மிரர் மேக்கப் மிரர் எல்லாம் கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, வெஹிக்கிளோட ரியர் வியூ மிரர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சரௌண்டிங்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மிரர் எல்லாமே கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எம்சிக்யூ இருக்குது பாருங்கள். விச் மிரர் இஸ் யூஸ்ட் இன் வெஹிக்கிள்ஸ் ஃபார் ரியர் வியூ? வெஹிக்கிளோட ரியர் வியூ மிரராக எது யூஸ் பண்ணுறாங்க, வாகன பின்பார்வை கண்ணாடியாக எந்த மிரரை யூஸ் பண்ணுறாங்க, கான்வெக்ஸ் மிரரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் உள்ள நம்ம போகலாம். என்ன அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன் அண்ட் கரெக்ஷன். ஸோ இதில் நம்ம 3 கேஸ் பார்க்க போகிறோம். மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, ப்ரெஸ்பயோஃபியா. ஓகேவா? இது எல்லாமே குறைபாடு, பார்வை குறைபாடு. மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, ப்ரெஸ்பயோஃபியா. எந்த லென்ஸை யூஸ் பண்ணி அந்த குறைபாடை நம்ம திருத்த போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மயோஃபியானா என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு மயோஃபியா இருந்துச்சு அப்படின்னா மயோஃபியாவுக்கு இன்னொரு பேர் நியர் சைட்டட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அருகில் உள்ள பொருட்கள் தெளிவாக தெரியும் ஆனால் தொலை பொருட்கள் மங்கலாக தெரியும். கிட்டக்க இருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியும் ஆனால் தூரத்தில் இருக்கிற பொருள் வந்து அவங்களுக்கு மங்கலாக தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்களே, போர்டில் எழுதி போகிறது தெரியாது, நம்ம நோட்டை பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிட்டக்க இருக்கிற நோட்டில் இருக்கிறதோ புக்கில் இருக்கிறதோ அவங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும் ஆனால் மேம் வந்து போர்டில் எழுதி போடுறது அவங்களால பார்க்க முடியாது. ஸோ கிட்டக்க இருக்கிறது நல்லா தெரியும், தூரக்கத்தில் இருக்கிறது மங்கலாக தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு மயோஃபியா குறைபாடுன்னு அர்த்தம். ஓகேவா? இதே ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது நல்லாவே தெரியும், கிட்டக்க இருக்கிறது தெரியாது. தொலைவில் உள்ள பொருட்கள் தெளிவாக தெரியும் ஆனால் அருகில் உள்ளவை மங்கலாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ரொம்ப தூரத்தில் வர்ற பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு கரெக்டாக போர்டை பார்த்து படித்து சொல்லிடுவாங்க. ஆனால் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். இல்லை ஒரு நீடில் ஒரு நூலை கோக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஹைப்பர்மெட்ரோஃபியா. தொலை தூரத்தில் இருக்க பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக தெரியும், கிட்டக்க இருக்கிற பொருட்கள் அவங்களுக்கு மங்கலாக தான் தெரியும். ஓகேவா? இதே பிரஸ்பயோஃபியா அப்படின்னு பார்த்தோம்னா இது வயதானவர்களில் ஏற்படும் பார்வை குறைபாடு தான் பிரஸ்பயோஃபியா. அதாவது கிட்டக்க இருக்கிற பொருளை அவங்களால சரியாக பார்க்க முடியாது, கரெக்டாக ஃபோக்கஸாக பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா வயசானவங்கள? இது வந்து ஒரு 40லேருந்து 45 வயசு இருக்கிற பீப்புள் கிட்ட இதை காமனாக பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கண்ணாடி போடலன்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா ஆர்ம் லென்த் வரையும் கையை நல்லா நீட்டி நியூஸ் பேப்பரை வச்சு படிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஏஜிங் காரணமாக வர்றது தான் இந்த பிரஸ்பயோஃபியா. ஸோ மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, பிரஸ்பயோஃபியா மூணுமே பார்வை குறைபாடு தான். மயோஃபியாவுக்கு நியர் சைட்டட்னஸ்ன்னு சொல்லுவோம், ஹைப்பர்மெட்ரோஃபியாவுக்கு லாங் சைட்டட்னஸ்னு, ஃபார் சைட்டட்னஸ்னு சொல்லுவோம். பிரஸ்பயோஃபியா வந்து ஏஜிங் காரணமாக வர்றது. ஓகேவா? இப்போ மயோஃபியானா என்ன பார்த்தோம், கிட்டக்க இருக்கிறது நல்லா தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாதுன்னு தானே பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஹெல்த்தியான ஐனா என்ன பண்ணும், ஒரு ஹெல்த்தியான ஐனா என்ன பண்ணுன்னா, லைட் ரேஸ் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லைட் ரேஸ் வருதுன்னா அது ஐக்குள்ளே என்டர் ஆகிட்டு கரெக்டாக போய் ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகும். ரெட்டினா எங்கே இருக்குனாக்கா பேக் ஆஃப் த ஐயில் ரெட்டினா இருக்கும். ஓகேவா? ரெட்டினான்றது ஒரு லைட் சென்சிட்டிவ் லேயர். ஓகேவா? பேக் ஆஃப் த ஐயில் ரெட்டினா இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் ரேஸு நம்மளோட ஐக்குள்ளே என்டர் ஆகிட்டு கரெக்டாக போய் ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகிடும். அப்போ நம்மளால் ஒரு கிளியரான ஷார்ப்பான இமேஜஸை பார்க்க முடியும். ஆனால் இந்த மயோஃபியா குறைபாடு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் ஐக்குள்ளே என்டர் ஆகிட்டு ரெட்டினால போய் ஃபோக்கஸ் ஆகாத, ரெட்டினாக்கு முன்னாடியே ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணி, அகைன் ஐ எம் டெல்லிங், மிரர் வேறு லென்ஸ் வேறு. ஓகேவா? இங்கே கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணி என்னோட லைட் ரேஸை என்லார்ஜ் பண்ணி ரெட்டினால விழ வைப்பாங்க. ஓகேவா? கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணி லைட் ரேஸ் முன்னாடியே, ரெட்டினாக்கு முன்னாடியே இந்த லைட் ரேஸை என்லார்ஜ் பண்ணி ரெட்டினால விழ வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு விஷன் நல்லா தெரியும். ஹைப்பர்மெட்ரோஃபியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் ரெட்டினால போய் ஃபோக்கஸ் ஆகாமல் ரெட்டினாக்கு பின்னாடி போய் ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி, கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி லைட்டை கன்வர்ஜ் பண்ணி கரெக்டாக ரெட்டினால விழ வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுது, லைட்டை கன்வர்ஜ் பண்ணி ரெட்டினால விழ வைக்குது. ஸோ அவங்களுக்கு விஷன் நல்லபடியாக தெரியும். இதே பிரஸ்பயோஃபியானா என்னது, ஏஜிங் காரணமாக ஒருத்தவங்களுக்கு வரக்கூடியது இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகிடும், லென்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அப்போ கிட்டக்க இருக்கிற பொருளை அவங்களால லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அவங்களாம் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பைஃபோக்கல் ஸ்பெக்டக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. டாப் பார்ட்டில் வந்து டிஸ்டன்ஸ் விஷனுக்காக இருக்கும், பாட்டம் பார்ட்டில் வந்து நியர் விஷன் ரீடிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் 3 டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன்: மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, பிரஸ்பயோஃபியா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போது கான்கேவ் மிரர் பார்த்தோம், கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோம், கான்கேவ் லென்ஸ் பார்த்தோம், கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோம். மிரர் வேறு லென்ஸ் வேறுன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. மிரர் என்ன பண்ணும், லைட் ரேஸ் வந்து மிரர் மேலே பட்டுது அப்படின்னா அந்த மிரர் லைட் ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். லென்ஸ் என்ன பண்ணும், லைட் ரேஸ் வந்து லென்ஸ் மேலே பட்டுச்சுன்னா அந்த லைட் ரேஸ் லென்ஸ் உள்ள பாஸ் ஆகி போகும். ஓகேவா? ஸோ மிரருக்கும் லென்ஸுக்குமான பேசிக் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கான்கேவ் மிரர் பார்த்துருக்கோம், கான்கேவ் லென்ஸும் பார்த்துருந்துருக்கோம். இது ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டான விஷயங்களை பண்ணும். என்னென்னு பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு நான் திருப்பி ஒன் டைம் ரீகேப் பண்ணிடுறேன், ஸோ தட் நீங்கள் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். கான்கேவ் மிரர் பார்த்தோமா, கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோமா. ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் கான்கேவ் மிரர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், காரோட ஹெட்லைட்டில் ஷேவிங் மிரராக, மேக்கப் மிரராக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா. இந்த கான்கேவ் மிரர் என்ன பண்ணுச்சு, லைட் ரேஸ் வந்து இந்த கான்கேவ் மிரர் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஒரு பாயிண்டில் கன்வர்ஜ் ஆச்சு இல்லையா. லைட் ரேஸ் வருது, இந்த கான்கேவ் மிரர் மேலே படுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரேஸ் எல்லாமே ஒரு பாயிண்டில் கன்வர்ஜ் ஆச்சு.
இது கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் என்னாச்சு, லைட் ரேஸ் வருது, கான்கேவ் மிரர் மேலே படுது, ரிஃப்ளெக்ட் ஆகிறது எல்லாமே டைவர்ஜ் ஆகி போச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரரில் நம்ம பார்த்தோம். இதே கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுது பாருங்க. கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணுச்சு, ரெட்டினாக்கு முன்னாடியே லைட் ரேஸ் ஃபோக்கஸ் ஆனதை என்லார்ஜ் பண்ணி ரெட்டினால விழ வச்சுது மயோபியா கேஸில். கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுச்சு, ரெட்டினாக்கு பின்னாடி லைட் ரேஸ் விழுந்ததை இங்கே கான்கேவ் லென்ஸ் வந்து லைட் ரேஸை என்லார்ஜ் பண்ணி டைவர்ஜ் பண்ணி ரெட்டினால விழ வச்சுது மயோபியா கேஸில். இங்கே ஹைப்பர்மெட்ரோபியா கேஸில் என்ன நடக்குது, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுது, ரெட்டினாக்கு பின்னாடி விழுந்த லைட் ரேஸை கன்வர்ஜ் பண்ணி ரெட்டினால விழ வைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாம். கான்கேவ் மிரர் என்ன பண்ணுச்சு, கான்கேவ் மிரர் முதல்ல எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஹெட்லைட் அண்ட் ஷேவிங் மிரர்ஸ். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அங்கே என்ன நடந்தது, லைட் ரேஸ் வந்தது, கான்கேவ் மிரர் மேலே பட்டுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆனது எல்லாமே ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆச்சு. ஓகேவா? அப்போ கன்வர்ஜ் ஆச்சு, கன்வர்ஜ் லைட் ரேஸ். கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணுச்சு, மயோபியா கேஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மயோபியா கேஸில் என்னாச்சு, ரெட்டினாக்கு முன்னாடியே இந்த லைட் ரேஸை என்லார்ஜ் பண்ணி டைவர்ஜ் பண்ணி ரெட்டினால உழ வச்சுது. அப்போ டைவர்ஜ் பண்ணுது. ஸோ கான்கேவ் மிரர் கன்வர்ஜ் லைட் ரேஸ், கான்கேவ் லென்ஸ் டைவர்ஜ் லைட் ரேஸ். ஸோ அதுதான் ஆப்போசிட்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்லைட்ஸ்லாம் மட்டும் முக்கியமாக நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணும் அப்படின்னா, கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணுச்சு, லைட் ரேஸ் வந்தது, வெளிப்புறமாக வளைந்த சர்ஃபேஸ் தான் இருக்கும் கான்வெக்ஸ் மிரரில் இல்லையா. அந்த கான்வெக்ஸ் மிரர் மேலே பட்டுது, பட்டு என்னாச்சு, டைவர்ஜ் ஆச்சு. அதுதான் நம்ம வெஹிக்கல் ரியர் வியூ மிரராக யூஸ் பண்ணுறோம், செக்யூரிட்டி மிரர்ஸாக யூஸ் பண்ணுறோம், ஒரு வைடர் ஃபீல்டு வியூ கிடைக்கிறதுக்காக. கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுச்சு, ஹைப்பர்மெட்ரோபியா கேஸில் யூஸ் பண்ணுறோம். லைட் ரேஸ் வந்து ரெட்டினாக்கு பின்னாடி போய் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி கன்வர்ஜ் பண்ணி அந்த லைட் ரேஸை ரெட்டினால விழ வச்சோம். ஸோ கன்வர்ஜ் லைட் ரேஸ். ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் மிரர் என்ன வேலை பண்ணுது, கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ லைட்டை பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சவுண்டுக்கு போகலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட். சவுண்ட் இஸ் காஸ்டு பை வைப்ரேஷன். அதாவது ஒரு பொருள் வந்து அதிரும் போது தான் அந்த இடத்துல சவுண்டு கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் பேசுகிற சவுண்ட் எப்படி உங்களுக்கு கேட்குது அப்படின்னா, த்ரோட்டில் என்ன இருக்கும், லேரிங்ஸ்ன்னு சொல்லி இருக்கும், வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஓக்கல் கார்ட்ஸ் இருக்கும். அந்த ஓக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆகிறதுனால நான் பேசுகிற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்குது இல்லையா. அதே மாதிரி ஒரு பொருள் வந்து வைப்ரேட் ஆனாதான் அங்கே சவுண்டே க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வைப்ரேஷன் தேவை. ஸோ இந்த ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றோட ஒன்று மோதும். ஓகேவா? ஸோ ஒரு அந்த வைப்ரேஷன் நடக்குது. வைப்ரேஷன் நடக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாலிகுல்ஸை போய் ஹிட் பண்ணுது. ஸோ அந்த மாலிகுல்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாலிகுல்ஸை போய் ஹிட் பண்ணுது. ஸோ இப்படி எனக்கு ஒரு வேவ் கிரியேட் ஆகுது. அந்த வேவ் சவுண்டாக நம்ம காதை வந்து ரீச் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் சவுண்டு வந்து நம்ம காதில் வந்து கேட்குது. ஓகேவா? ஸோ ஒரு பொருள் வைப்ரேட் ஆனால் தான் அந்த இடத்துல சவுண்டு கிரியேட் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மொழி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பிருத்திவிராஜ் வந்து மியூசிஷியனாக இருப்பாங்க. ஜோதிகாவுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஸோ ஜோதிகா வந்து மியூசிக்கை ஃபீல் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுவார், ஜோதிகாவோட கையை அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே வைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் கோன் வைப்ரேட் ஆகிறத அவங்க உணர்வாங்க. ஸோ அது மூலயமா மியூசிக்கை ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகணும்னா அங்கே வைப்ரேஷன் தேவை. ஸோ சவுண்டு வந்து வேக்கம்லலாம் ட்ராவல் ஆகாது, எம்டி ஸ்பேஸில் ட்ராவல் ஆகாது. ஸோ சவுண்டு ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அது ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். மீடியம் இருந்தால் மட்டும்தான் சவுண்டு ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஸோ கேஸில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுமா, லிக்விடில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுமா, சாலிடில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுமான்ற அடுத்த கேள்வி. ஸோ சவுண்டு எங்கே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அப்படின்னா சாலிட்ஸில் தான்.
ஏன் அப்படின்னா சாலிடை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் எல்லாம் க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும். லிக்விட்ஸில் லூஸ்லி பேக்டாக இருக்கும். கேஸில் ஆட்டம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகியே இருக்கும். இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஆட்டம்க்கு இன்னொரு ஆட்டம்க்கும். ஸோ எப்படி சவுண்டு ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு வேவ்ஸாக இல்லையா? ஸோ ஒரு பொருள் வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகும்போது சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகுது. அது போய் பக்கத்தில் இருக்கிற மாலிகுல்ஸ் மேலே மோதுது. ஸோ அது போய் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாலிகுல்ஸ் மேலே மோதுது. ஸோ இப்படி ஒரு வேவ் கிரியேட் ஆகி அது நம்ம காதை வந்து சவுண்டாக ரீச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போது ஒரு பார்ட்டிக்கிள் இன்னொரு பார்ட்டிக்கிள் மேலே மோதி 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 தான் சவுண்டை பாஸ் பண்ணுது இல்லையா? சாலிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் எல்லாம் க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் மேலே டக்குன்னு மோதிடும். அது மோதத்துக்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிக்கிள் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிளை டக்குன்னு மோதிடும். மோதத்துக்கு எடுத்துக்கிற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படி எனக்கு சவுண்ட் வேவ்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகி நம்ம காதில் வந்து ரீச் ஆகிடும் சாலிட்ஸில். இதை கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்ட்டிக்கிள் போய் இன்னொரு பார்ட்டிக்கிள் மேலே மோதுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே ஒரு பார்ட்டிக்கிள் இன்னொரு பார்ட்டிக்கிள் மேலே மோதி, அந்த பார்ட்டிக்கிள் இன்னொரு பார்ட்டிக்கிள் மேலே மோதி எனக்கு அந்த வேவ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, சவுண்டை பாஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் கேஸில் சவுண்ட் வந்து ஸ்லோவாக ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே எவ்வளோ ஸ்பீடுன்னே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏரில் சவுண்டோட ஸ்பீட் எவ்வளோனா 343 மீட்டர் பர் செகண்ட், வாட்டரில் 1500 மீட்டர் பர் செகண்ட், ஸ்டீலில் 5000 மீட்டர் பர் செகண்ட். அப்போது எங்கே சவுண்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது? ஸ்டீலில். அங்கே தான் 5000 மீட்டர் பர் செகண்ட். ஸ்டீலுன்றது சாலிட். ஓகே, அப்போ சாலிடில் தான் சவுண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ராக்கில் போய் காது வச்சு பார்ப்பாங்க. ஸோ ஏன் அப்படி பார்க்குறாங்க? சவுண்டு ஏரில் ட்ராவல் ஆகி நம்ம காதில் வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே சவுண்டு சாலிட்ஸில் வேகமாக ட்ராவல் ஆகி வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம அந்த ரயில்வே ட்ராக் அது சாலிட்ஸ், அதில் போய் காது வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் கேட்கும். அதுக்கப்புறம் தான் அது ஏரில் ட்ராவல் ஆகி வந்து நம்மளை ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ரயில்வே ட்ராக்கில் காது வச்சு பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப தூரத்தில் ட்ரெயின் வந்தாலும் நமக்கு சத்தம் ஃபஸ்ட்டு எதில் கேட்டுரும்? சாலிட்ஸில் கேட்டுரும். ஏன்னா சாலிட்ஸில் சவுண்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இதில் 3 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு சவுண்டு க்ரியேட் ஆகணும்னா அங்கே வைப்ரேஷன்ஸ் இருக்கணும். சவுண்டு எம்டி ஸ்பேஸில் ட்ராவல் ஆகாது. சவுண்ட்ஸ் ரெக்வயர்ஸ் மீடியம் டு ட்ராவல். ஓகேவா? ஸோ சவுண்டோட ஸ்பீடு கேஸில் அதிகமாக இருக்குமா, லிக்விடில் அதிகமாக இருக்குமா, சாலிடில் அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் சாலிடில் தான் சவுண்டோட ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஒலி அதிர்வுகள் காரணமாக ஏற்படுகிறது. ஒலி பரவ ஊடகம் தேவை. எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம், சாலிட்ஸ் திடங்களில் தான் நமக்கு சவுண்டோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் திரவம், அதுக்கப்புறம் தான் வாயுக்கள். அடுத்து ஒலியோட வேகம் காற்றில் எவ்வளோ, தண்ணீரில் எவ்வளோ, ஸ்டீலில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எம்சிக்யூ இருக்குது பாருங்கள். சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இன் ஸ்டீல். ஓகேவா? ஸ்டீலில் தான், சாலிட்ஸில் தான் சவுண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். 5000 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஆப்ஷன் டி, ஸ்டீல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஆடிபிள் ரேஞ்ச் அண்ட் சவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ஹியூமனால் 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹர்ட்ஸ் வரையும் இருக்கிற சவுண்டை தான் கேட்க முடியும். ஓகேவா? 20 ஹர்ட்ஸ்க்கு கீழே போச்சு அப்படின்னா அது இன்ஃப்ராசோனிக் சவுண்ட். 20,000 ஹர்ட்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா அது அல்ட்ராசோனிக் சவுண்ட். இன்ஃப்ராசோனிக் சவுண்ட், அல்ட்ராசோனிக் சவுண்ட் ரெண்டுத்தையுமே ஹியூமனால் கேட்க முடியாது. ஹியூமனோட ஆடிபிள் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹர்ட்ஸ்ன்றது. ஹர்ட்ஸ்ன்றது ஃப்ரீக்வன்சியோட யூனிட். ஓகேவா? ஹர்ட்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்டை குறிக்கும். நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் பர் செகண்டை தான் ஹர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ ஹியூமனால் கேட்க முடியும் அப்படின்னா 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் தான். இது கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ
இந்த 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா ஃப்ரீக்வன்சியுமே இன்ஃப்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற ஃப்ரீக்வன்சியை அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்டை யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னா, இதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது. ஓகேவா? எலிஃபென்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எலிஃபென்ட்ஸ் அது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அதனோட ஃப்ரெண்ட் எலிஃபென்ட் கிட்ட பேசுறதுக்கு இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்டை தான் யூஸ் பண்ணிக்குமா. ஓகேவா? அல்ட்ராசோனிக் சவுண்ட் யார் யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இது மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றபடி பேட் இருக்குது பார்த்தீங்களா, வவ்வால், அதுக்கு கண்ணு தெரியாது தானே, அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் என்ன ஆகுனாக்கா, அதுக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே பட்டு ஹிட் ஆகிட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்டட் எக்கோவை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் என்ன, அது நம்மளோட இரையா, அதை சாப்பிட்லாமா, இல்லை அது வேறு ஏதாச்சும் ஒரு அப்டக்கிளா, அதை நான் அது மேலே மோதாமல் நான் வேறு டைரெக்ஷனில் போகணுமா, இதெல்லாம் அந்த பேட் வந்து முடிவு பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு எக்கோவை வச்சு அந்த ஆப்ஜெக்டோட லொக்கேஷனை அதை ப்ராசஸ் பண்ணுறதுனால இதை பேர் எக்கோ லொக்கேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வவ்வால்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை தான் யூஸ் பண்ணுது. மற்றபடி உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்கேன் எடுக்க போன ஒரு பாடி ஆர்கன்ஸை இன்னரில் இருக்கக்கூடிய ஒரு பாடி ஆர்கன்ஸை ஸ்கேன் பண்ண போகிறோம், இல்லை அப்படின்னா ஊமில் இருக்கக்கூடிய பேபிஸை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அதாவது இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் என்ன ஆகும், நம்ம பாடிக்குள்ளே பாஸ் ஆகிட்டு அந்த ஆர்கன்ஸ் மேலேயோ இல்லை அந்த பேபிஸ் மேலேயோ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற எக்கோஸை நம்ம கம்ப்யூட்டர் ஒரு பிக்சராக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அல்ட்ராசோனிக் சவுண்டை நம்ம மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இன்ஃப்ராசோனிக் அல்ட்ராசோனிக் ரெண்டுத்தையுமே நம்மளால் கேட்க முடியாது. ஹியூமனால் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அளவு எவ்வளோ, ஆடிபிள் ரேஞ்ச் எவ்வளோ, 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிட்ச்னா என்ன, லவுட்னஸ்னா என்ன, டோன்னா என்ன. அதாவது பிட்ச்னா என்ன அப்படின்னா ஹவு ஹை ஆர் லோ த சவுண்ட் இஸ், ஒரு சவுண்ட் எவ்வளோ ஹையாக இருக்குது இல்லை லோவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பிட்ச் சவுண்டுக்கு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு கிரவுண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே எடுத்துக்கோங்க, ஒரு பிடி மாஸ்டர் இருக்காரு, ஒரு விசில் ஊதுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ அந்த சவுண்டு ரொம்ப ஹையான சவுண்டு நம்மளுக்கு கேட்குது, அதுதான் ஹை பிட்ச்சு. அதுக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். பிட்ச்சு டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி. ஹை ஃப்ரீக்வன்சினா அது ஹை பிட்ச்சுன்னு அர்த்தம். இதே ஒரு ட்ரம் பீட் எடுத்துக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மார்ச் பண்ணி போகும்போது ட்ரம் பீட் வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஒரு லோ பிட்ச்சில் இருக்கும். ஓகேவா? ஸோ லோ பிட்ச் அப்படின்னா அங்கே லோ ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பிட்ச் இஸ் டிபெண்ட் அப்பான் த ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை பிட்ச்னா ஹை ஃப்ரீக்வன்சி, லோ பிட்ச்னா லோ ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு லவுட்னஸ்னா என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா ஒன்றும் இல்லை, ஹைட் ஆஃப் த வேவ். இந்த சவுண்ட் வேவோட ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப கத்தி பேசுனேன்னு அர்த்தம். அம்மா சொல்லுவாங்களே, என்னடா டிவி இவ்வளோ சத்தமாக ஓடுது, சவுண்டை குறைடான்னுவாங்க, வால்யூமை குறைடான்னு சொல்கிறாங்க. அப்போ வால்யூம்ன்றது தான் பேசிக்கலி லவுட்னஸ். ஓகேவா? சவுண்டோட ஆம்ப்ளிடியூட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் நமக்கு வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் லவுட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ லவுட்னஸ் இஸ் டிபெண்ட் அப்பான் த ஆம்ப்ளிடியூட். நெக்ஸ்ட்டு டோன்னா என்ன அப்படின்னா, இதே ஆம்ப்ளிடியூட் அந்த சவுண்ட் வேவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஏன்டா ரொம்ப முணுமுணுத்து பேசுகிற, கொஞ்சம் சத்தமாக தான் பேசுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் வேவ்ஸோட ஆம்ப்ளிடியூட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் லவுட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க முணுமுணுத்து பேசுகிற மாதிரி, விஸ்பர் பண்ணுற மாதிரி நமக்கு கேட்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டோன்னா என்ன அப்படின்னா ஒரு ரெகுலர் வேவ் ஃபார்ம் சவுண்டு தான். ஒரு ஃப்ளூட் உருவாக்குற ஒரு சவுண்ட், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்குற ஒரு சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரெகுலர் வேவ் ஃபார்மாக இருக்கும். இதே மீன் மார்க்கெட்டில் கத்திக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இறைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாய்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் வேவ் ஃபார்ம் தான் இருக்கும். ஸோ ஒரு ரெகுலர் வேவ் ஃபார்ம் சவுண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம டோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆடிபிள் ரேஞ்ச்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸை தான் நம்ம கேட்கக்கூடிய ஒலியின் அளவுன்னு சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸ்க்கு குறைவான ஒலியை இன்ஃப்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேற்பட்ட ஒலியை நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். பிட்ச் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதிர்வெண்ணை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஃப்ரீக்வன்சியை. லவுட்னஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அலை உயரம், ஆம்ப்ளிடியூடு டிபெண்ட் பண்ணியிருக்கும். டோன்ன்றது என்னது, ரெகுலர் வேவ் ஃபார்ம் சவுண்டு, ஒழுங்கான அலை வடிவத்தின் வரும்
ஒலி, ஒழுங்கான அலை வடிவத்தில் வரும் ஒலியை தான் நம்ம டோனுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். எக்கோ, ரிவர்பரேஷன், சோனார். எக்கோனா என்ன, ரிவர்பரேஷன்னா என்ன, சோனார்னா என்ன? ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்கோ பற்றி பார்க்கலாம். எக்கோ அப்படின்னா நார்மலாக நம்ம ஹியூமன் பிரெயினால் ஒரு சவுண்டை 0.1 செகண்ட் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? நார்மலாக ஹியூமன் பிரெயினால் ஒரு சவுண்டை 0.1 செகண்ட் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியும். நான் இப்போது ஹலோ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹலோ நம்ம பிரெயினில் 0.1 செகண்ட் வரையும் இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் ஹலோன்ற சவுண்டு ட்ராவல் ஆகி போயிட்டு ஒரு அப்டக்கிள் மேலே பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற சவுண்டு வேவ் நம்ம காதை வந்து ரீச் ஆகிறதுக்கு 0.1 செகண்ட் டைமை விட மேலே எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது செகண்ட் ஹலோவாக நம்ம காதில் கேட்டு எக்கோவாக உருவாகும். ஓகேவா? ஸோ எக்கோவாக உருவாகணும் அப்படின்னா ஒரு சவுண்டு வேவ்ஸ் ஒரிஜினல் சவுண்ட் வேவ்க்கும் ரிஃப்ளெக்டட் சவுண்டு வேவ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய டைம் கேப்பு 0.1 செகண்டுக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்டு வேவ் எனக்கு ரெண்டாவது சவுண்டாக கன்சிடர் ஆகிட்டு திரும்பி எனக்கு ஒரு ஹலோன்றது காதில் கேட்கும். ஸோ எக்கோ அடிக்குதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்னோட அந்த சவுண்டு வேவ் போயிட்டு ஒரு அப்டக்கிளை ஹிட் பண்ணிட்டு தானே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த சோர்ஸுக்கும் சவுண்டை கிரியேட் பண்ணுற அந்த சோர்ஸுக்கும் அப்டக்கிள்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 17.2 மீட்டர் இல்லை அதை விட அதிகமாக இருந்தால் தான் எனக்கு எக்கோ கிரியேட் ஆகும். ஸோ எக்கோ கிரியேட் ஆகணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு விஷயம் தான் அங்கே இருக்கணும். என்னோட ஹியூமன் பிரெயினால் ஒரு சவுண்டை 0.1 செகண்ட் வரையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதனால் இப்போது ஹலோ அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த ஹலோன்ற சவுண்டு என்னோட ஹியூமன் பிரெயினில் 0.1 செகண்ட் வரையும் மெமரியில் இருக்கும். இப்போது அந்த ஹலோன்ற சவுண்டு ஒரு அப்டக்கிள் மேலே பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர்ற அந்த ஹலோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹலோ 0.1 செகண்டை விட அதிகமான டைம் கேப்க்கு அப்புறம் என் காதை வந்து மறுபடி ரீச் ஆச்சு அப்படின்னா எனக்கு இன்னொரு ஹலோன்றது கேட்கும். ஸோ எனக்கு எக்கோ ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற சோர்ஸுக்கும் அப்டக்கிள்க்கும் நடுவில் 17.2 மீட்டர் இல்லை அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கணும். 17.2 மீட்டர் இல்லை அதை விட அதிகமான டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் எனக்கு எக்கோ கிரியேட் ஆகும். இது ரெண்டு கண்டிஷன் எக்கோ ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. ரிவர்பரேஷன் அப்படின்னா என்னென்னா, ஓவர்லாப்பிங் எக்கோஸை தான் நான் ரிவர்பரேஷன்னு சொல்கிறேன். இது எங்கே நடக்கும் அப்படின்னா, ஆடிட்டோரியம் இல்லை ஒரு மேரேஜ் ஹாலு இல்லை தேட்டரு, ஒரு எம்டி க்ளோஸ்டு ரூமில் தான் இந்த ரிவர்பரேஷன் நடக்கும். ஓகேவா? இங்கே என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னா, இந்த ஒரிஜினல் சவுண்டுக்கும் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த டைம் கேப் 0.1 செகண்டுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என் பிரெயினில் ஹலோன்ற ஒரு சவுண்டு ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அது 0.1 செகண்ட் வரையும் அது என்னோட பிரெயின்லே தான் இருக்கும். இப்போது அந்த ஹெலோன்ற சவுண்டு போய் ஒரு அப்டக்கிள் மேலே பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்டு ஹலோவும் 0.1 செகண்டை விட கம்மியாகவே என் காதில் விழுந்துருச்சு அப்படின்னா என்னோட பிரெயினால் எது ஒரிஜினல் சவுண்டு எது ரிஃப்ளெக்டட் சவுண்டுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த ஹலோவையும் என்னோட ஒரிஜினல் ஹலோ கூட மர்ஜ் பண்ணி ஒரு ப்ரொலாங்டு வெர்ஷனாக எனக்கு என்னோட பிரெயின் கொடுத்துரும். ஒரு லென்த்தியாக ஒரு ஹலோ கேட்கும். இதுதான் ரிவர்பரேஷன். ஓகேவா? ரிவர்பரேஷன்னா பேசிக்காக என்னது, ஒரிஜினல் சவுண்டுக்கும் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கும் இருக்கிற டைம் கேப்பு 0.1 செகண்டை விட கம்மியாக இருக்கும். அதனால் ரெண்டுமே மெர்ஜ் ஆகி எனக்கு ஒரு ப்ரொலாங்கேட்டட் வெர்ஷன் கேட்கும். ஸோ இதுதான் ரிவர்பரேஷன். ஸோ எக்கோ ரிவர்பரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. எக்கோனா ஒரிஜினல் சவுண்டுக்கும் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கும் இருக்கிற டைம் கேப்பு 0.1 செகண்டை விட அதிகமாக இருக்கணும். சோர்ஸுக்கும் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற சோர்ஸுக்கும் அப்டக்கிள்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 17.2 மீட்டர் இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும். இதுதான் எக்கோட கண்டிஷன். ரிவர்பரேஷன் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் சவுண்டு வேவ்க்கும் ரிஃப்ளெக்டட் சவுண்டு வேவ்க்கும் இருக்கிற டைம் கேப் வந்து 0.1 செகண்டை விட கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால என்னோட பிரெயின் என்ன பண்ணிடும், ஒரிஜினல் சவுண்டு வேவ் கூடயே இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்டு வேவையும் மர்ஜ் பண்ணி எனக்கு ஒரு ப்ரொலாங்கேட்டட் வெர்ஷனை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் எக்கோ அண்ட் ரிவர்பரேஷன். நெக்ஸ்ட்டு சோனார்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி
இந்த ரிவர்பரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சவுண்ட் அப்சர்விங் மெட்டீரியலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சவுண்ட் அப்சர்விங் மெட்டீரியல் யூஸ் பண்ணால் சவுண்ட் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகாது இல்லையா? அதனால தான் இந்த தேட்டரு இல்லை இந்த ஆடிட்டோரியம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குஷன் சீட்ஸ் போட்டிருப்பாங்க, ஃப்ளேனல் கிளாத் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் போர்டு வச்சுருப்பாங்க, ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ கர்டைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே சவுண்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ சவுண்ட் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகாது, ரிவர்பரேஷனை கம்மி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ஆடிட்டோரியம் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு தேட்டரை எப்படி டிசைன் பண்ணணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சவுண்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சவுண்டை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் ஸ்டடி ஆஃப் சவுண்டு தான் அக்வஸ்டிக். ஓகேவா? ஸோ இதுதான் ரிவர்பரேஷன் அண்ட் எக்கோ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சோனார்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சோனார் அப்படின்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகேவா? சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், அதாவது ஒரு அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவை யூஸ் பண்ணி, அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ்ன்றது என்னது, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறது தான் அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி அண்டர் வாட்டர் டெப்த்து கண்டுபிடிக்கிறதோ இல்லை சீ ஃப்ளோர் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் சோனார். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷிப்பில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும், அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவை வாட்டருக்கு சென்ட் பண்ணும். ஸோ இந்த வேவ் என்ன பண்ணும், போய் சீ ஃப்ளோரை ஹிட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணிவிட்டு திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகும், ஒரு எக்கோவாக பவுன்ஸ் பேக் ஆகும் இல்லையா? ஸோ ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷிப்பில் ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்கோ திரும்பி ரிட்டன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்றத கேல்குலேட் பண்ணும். ஸோ இப்போது நம்மளுக்கு ரிட்டன் எக்கோக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்றது தெரிஞ்சிடுச்சு. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்மளுக்கு ஸ்பீடும் டைமும் தெரிஞ்சதுனால அந்த சீ ஃப்ளோர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. அப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னாக்கா ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அண்ட் வாட்டர் நம்மளுக்கு தெரியும். இந்த ரிட்டன் எக்கோ வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்லியும் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. இந்த ரிட்டன் எக்கோவை இந்த ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்றதையும் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு, டைமும் தெரிஞ்சிச்சு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சீ ஃப்ளோர் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பேசிக்காக என்ன பண்ணுது இந்த சோனார், இட் ஃபைண்ட்ஸ் த டெப்த் வித் சவுண்ட். அல்ட்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணி டெப்த்தை கண்டுபிடிக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் எக்கோ, ரிவர்பரேஷன், சோனார் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ எக்கோ நடக்கணும்னாக்கா சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற சோர்ஸுக்கும் அப்டக்கிளுக்கும் 17.2 மீட்டர் இல்லை அதற்கு மேற்பட்ட தொலைவு இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி ஒரிஜினல் சவுண்ட் வேவ்க்கும் ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்க்கும் இருக்கிற டைம் கேப் வந்து 0.1 செகண்டுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ரிவர்பரேஷனை என்ன பார்த்தோம், என்னோட ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவும் ஒரிஜினல் சவுண்ட் வேவ்க்கு இடைப்பட்ட இருக்க அந்த டைம் கேப் வந்து 0.1 செகண்டுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட பிரெயின் என்ன பண்ணிடும், அந்த ஒரிஜினல் சவுண்ட் வேவ் கூடயே ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவையும் மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரு ப்ரோலாங்டு வெர்ஷனாக கொடுக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ரிவர்பரேஷன் எங்கேனாலும் நடக்கும்னாக்கா எம்டி க்ளோஸ்டு ரூமில் தான் நடக்கும். ஒரு மேரேஜ் ஹாலோ இல்லை ஒரு பார்ட்டி ஹாலோ இல்லை ஆடிட்டோரியமோ தேட்டரோ இங்கே தான் நடக்கும். ஸோ அந்த ரிவர்பரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம சவுண்ட் அப்சர்விங் மெட்டீரியல் குஷன் சீட்ஸு, ட்ராப்பரிஸு இல்லை வந்து ஃப்ளானல் கிளாத்ஸு, கர்டைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு சோனார் பார்த்தோம். சோனார் என்ன நடக்குது, சோனார்னா என்னது, சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி அண்டர் வாட்டர் டெப்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எம்சிக்யூ இருக்குது பாருங்கள். மினிமம் டிஸ்டன்ஸ் டு ஹியர் எக்கோ எவ்வளோ, 17.2 மீட்டர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த செஷனில் நம்ம லைட் பற்றி பார்த்தோம், ரிஃப்ளெக்ஷன், டிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், டைஃப்ராக்ஷன் பற்றிலாம் பார்த்தோம். விஷன்ஸ் பார்த்தோம், மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, ப்ரெஸ்பயோஃபியான்ற டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐ என்னென்னு சொல்லி பார்த்தோம். அதை எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க, எந்த லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்கன்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகணும்னா வைப்ரேஷன் தேவைன்னு சொல்லி பார்த்தோம். சவுண்ட் வந்து எம்டி ஸ்பேஸில் ட்ராவல் ஆகாது, சவுண்டு ட்ராவல் ஆகணும்னா ஒரு மீடியம் தேவைன்னு சொல்லி பார்த்தோம். சவுண்டு சாலிட்லியா, லிக்விட்லியா, கேஸ்லியா ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும், சாலிட்ல தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் இல்லையா? அதையும் பார்த்தோம்.
ஹியூமனோட ஆடிபிள் ரேஞ்ச் எவ்வளோ 20 ஹர்ட்ஸ் டு 20,000 ஹர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு 20 ஹர்ட்ஸ்க்கு கீழே போச்சுன்னா இன்ஃப்ராசோனிக் சவுண்டுன்னு பார்த்தோம். 20,000 ஹர்ட்ஸுக்கு மேலே போச்சுனாக்கா அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எக்கோ ரிவப்ரேஷன் சோனார்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இன்னைய செஷனில். ஓகேவா? சில எம்சிக்யூஸ் இருக்கு பாருங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் எவ்வளோ 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இமேஜ் ஃபார்ம்டு பை அ பிளேன் மிரர் இஸ் விர்ச்சுவல் அண்ட் இரெக்ட். நேரான பொய்யான பிம்பம் உருவாகும் இல்லையா? விச் லென்ஸ் இஸ் யூஸ்டு டு கரெக்ட் மயோஃபியா? மயோஃபியானாக்கா கிட்ட பார்வை. கிட்டக்க இருக்கிறது நல்லா தெரியும், தூரக்கத்தில் இருக்கிறது தெரியாது. அவங்களாம் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? கான்கேவ் லென்ஸ். சோனார் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். அந்த ரிட்டன் எக்கோக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்றதை கால்குலேட் பண்ணிட்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் நமக்கு தெரியும். ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைம் போட்டோனாக்கா டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அண்டர் வாட்டர் டெப்த்தை கண்டுபிடிப்பாங்க அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணின்னு பார்த்தோம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் இயர் இஸ் 20 ஹர்ட்ஸ் டு 20,000 ஹர்ட்ஸ். விச் ஃபெனாமெனா காசஸ் ரெயின்போ டிஸ்பர்ஷன்? சவுண்ட் ட்ராவல் ஃபாஸ்டஸ்ட் இன் ஸ்டீல். சாலிட்ல தான் சவுண்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும்னு பார்த்தோம். வாட் டைப் ஆஃப் லென்ஸ் இஸ் யூஸ்டு டு கரெக்ட் ஹைப்பர்மெட்ரோபியா? Convex lens. So all the best. Prepare well for your exam. Thank you.